டிஜிட்டல் தியானம் பாகம் 2. செஹாம்ஜி பேசுகின்றேன். சிறு செயல்களை கவனித்து பழகினால் நீங்கள் உங்களது பெரிய செயல்களை கவனிக்க தொடங்கி விடுவீர்கள். ஒரு செயலை நீங்கள் உணர்ந்து கவனித்து செய்யும் பொழுது மனதின் ஆதிக்கம் உயர்ந்து நீங்கள் நிகழ்காலத்தில் இருப்பீர்கள். இந்த செயலை, பெரிய செயலை கவனித்த பிறகு நீங்கள் உங்கள் பேச்சை கவனிக்க வேண்டும். உங்கள் பேச்சை கவனிக்கும்போது அனாவசிய பேச்சுகள் குறையும், தேவையற்ற பேச்சுகள் குறையும். உங்கள் உயிர் சக்தி சேமிக்கப்பட்டு உள்முகமாக திரும்பி உங்கள் தியானத்திற்கு பெரிதும் உதவும். அடுத்து எண்ணங்களை கவனிக்கும் வல்லமையை பெற்று விடுவீர்கள். எண்ணங்களை கவனித்தால் என்ன ஆகும்? எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி ஏற்படும். உங்கள் எண்ணங்களை கவனித்தால் எண்ணத்திற்கு செல்லும் உயிர் சக்தி கவனித்தல் சக்தியாக மாறி எண்ணங்கள் குறைந்து எண்ணங்களுக்கிடையே இடைவெளி ஏற்படும். இதுதான் உங்களுக்குள் உள்ள தெய்வீகத்தை உணரக்கூடிய தெய்வீக வாசல், என்ட்ரன்ஸ் கேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இதன் பிறகு நீங்கள் இன்னும் எளிதாக உங்கள் மனதை ஆளுமைப்படுத்த வேண்டுமென்றால் தீட்சை பெற வேண்டும். எதற்காக தீட்சை பெற வேண்டும்? உங்களுக்குள் உன்னதமான சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை ஒரு சரியான குருவின் வழியால் தூண்டப்பட செய்ய வேண்டும். அந்த சக்தி உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. தியானம் செய்து சுத்த உஷ்ணத்தோடு இருக்கும் குருவின் கையினால் அந்த சுவிட்சை ஆன் செய்தால் அங்கிருந்து குண்டலினி சக்தி மேல் எழும்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரா, அநாகதா, விசிக்தி, ஆக்னா, சகசிரார் என்ற நிலைகளுக்கு உயர்ந்து உங்களை அறிவதற்கான ஒரு சக்தி ஓட்டம் உங்களுக்குள் நிகழும். ஆகவே குருவை தேடுங்கள். எப்படி தேடுவதென்றால், குருவிற்காக ஆசைப்படுங்கள், அவஸ்தைப்படுங்கள், உணர்வுபூர்வமாக தேடுங்கள், உள்ளபூர்வமாக தேடுங்கள். குரு இந்த உங்கள் முன் மனித வடிவில் குருவாக இந்த பிரபஞ்சம் தோன்ற செய்யும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யவும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தியானம் பற்றிய நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்யவும்.